ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரிஷப லக்ன அன்பர்களுக்கு வார பலனாக மார்ச் 9ஆம் தேதி முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள பலன்களை பார்ப்போம். 12 லக்னத்திற்கும் தனித்தனியே 12 பதிவுகள் இருப்பதனால் நீங்கள் எந்த லக்னமோ அதை சார்ந்து பதிவை பார்த்து பயன்பெறும். கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, லாபஸ்தானத்துல அதாவது மீன ராசியில புதன் இருக்காரு, ராகு இருக்கிறார். 12ஆம் இடமான மேச ராசியில குரு இருக்காங்க. 5ஆம் இடமான கன்னி ராசியில கேது இருக்காங்க. நம்மளுக்கு 9ஆம் இடமான மகர ராசியில செவ்வாய் கிரகம் இருக்கிறது. அதே போல 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமான கும்பராசியில சனி பகவானும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிர பகவானும் இருக்காங்க. சனி சுக்கிரன் சேர்க்கை பெறுகிறாங்க. இந்த புதனும் ராகுவும் லாபஸ்தானத்துல இருக்கிறாங்க. செவ்வாய் அவிட்டம் 1 மகர ராசியில இருக்கிறது சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு. சுயசாரமா வேலை செய்வார். இப்ப சனிக்கிழமை அன்னைக்கு என்ன பலன் நமக்கு நடக்கும்னா, காலையில 7:54க்கு சதயம் தொடங்குகிறது. அப்ப ராகு பகவானுடைய பலன்களை நம்ம அனுபவிக்க இருக்கிறோம். ராகு ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறதுனாலையும், ரேவதிக்கு அதிபதியான புதன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறதுனாலையும், அந்த அன்னைக்கு ஒரு விரயத்துக்கு உண்டானது, இடமாற்றத்துக்கு உண்டானது, அல்லது ஏதோ ஒரு போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அலைச்சல் இதெல்லாம் கொடுக்கணும்னு இருந்தாலும் கூட அது பெருசா பாதிக்காத அளவுக்கு போயிடும். ஏன்னா ராகு நின்ற நட்சத்திராதிபதி புதன் உத்திரட்டாதியில் இருக்காரு. அதாவது ரேவதி நட்சத்திரத்துக்கு பின்னால் இருக்கிறார். அதனால அந்த கெடுபலன்கள் அப்படிங்கிறது 12ஆம் இடத்துக்கு அது பாசிட்டிவா மாறிடும். அதனால நன்மைகள் நல்ல நாளாக தரக்கூடிய அமைப்பு. மார்ச் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு நமக்கு 12ஆம் வீட்டுல இருக்காரு, சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சுக்கிரன் கும்பராசியில இருக்காங்க 10ஆம் இடத்துல. அதனால தொழில் விரிவாக்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு தோணும். அது மாதிரியான காரியங்களும் சக்சஸ் ஆகும். வெளிநாடு தொடர்புடைய வேலைகள், படிப்பு, மேல் படிப்பு இதுக்கும் சாதகமாக இருக்கும். நமக்கு 10ஆம் இடம் பலம் பெறுகிறது அப்படின்னாலே ஒரு பதவிக்கு ஒரு நல்ல அங்கீகாரம். அந்த வகையில இந்த ஒரு அங்கீகாரத்தை பெறுவீங்க. இல்லை ஊருக்குள்ள சொந்த பந்தத்துல பொதுமக்கள் கிட்ட ஒரு நல்ல பேரும் புகழும் அப்படிங்கிற அமைப்பிலையும் வேலை செய்யும். மார்ச் 11ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். நமக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் போனாரு. ஆனா சனி நமக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல இருக்கிறதுனால வேலை வேகமா, வேலை அதிக வேலை பழுவாக இருக்கும். அதை ஒர்க்லோடு அதிகமா இருக்கிறதுனால அதை நாம செய்ய வேண்டியிருக்கும். பட் வேலை பாசிட்டிவா நடக்கும். வேலையில குறைபாடுகள் இருக்காது, நல்லபடியா நடக்கும். அடுத்த நாள் மார்ச் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் தொடங்குது. இந்த ரேவதி எப்ப முடியுது அப்படின்னா, நைட்டு 8:29 வரைக்கும் செவ்வாய்க்கிழமை இருக்கு. இந்த ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். இப்ப புதனும் மீனராசியில தான் இருக்காரு, லாபஸ்தானத்துல இருக்காரு. ஆனா சனியோடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இந்த நாள் அன்னைக்கு தொழில் பலம் பெருகும். தொழிலுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். படிப்பு விஷயங்கள், உங்களுக்கு ஒரு பொருள் சொத்து சேர்க்கை போன்ற விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான பர்ச்சேஸ், வாகனம், இடம், இது மாதிரியான ஒரு நமக்கு மதிப்பு கௌரவத்தை வளர்த்தக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும். அடுத்த நாள் மார்ச் 13ஆம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். அதாவது முத நாள் செவ்வாய்க்கிழமை நைட்டு 8:29க்கு தொடங்கு அஸ்வினி நட்சத்திரம். புதன்கிழமை மாலை 6:24 வரைக்கும் இருக்கு. இந்த மார்ச் 13ஆம் தேதி மேசராசிக்குள்ள சந்திரன் வந்துடுறாரு. அப்ப 12ஆம் இடத்துல சந்திரன் கேது மாதிரி செயல்படுறாரு.
கேது நம்மளுக்கு 5ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அப்ப 5ஆம் வீட்டுல இருக்கிற கேது என்ன பண்ணும் அப்படின்னா சந்திரன் மாதிரி வேலை செய்யும். சந்திரன் எங்க இருக்காரு? நம்மளுக்கு 12ஆம் வீட்டுல இருக்காரு. இப்ப என்னன்னா குழந்தைகள் நலன்ல அக்கறை தேவை. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சஞ்சலங்கள், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள், சிரமங்கள், இப்படி ஒரு பாயிண்ட்டை மனசுல வச்சு இது பண்ணுங்க. வேற தொழிலுக்கு அமைப்புக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்காது. அதே மூளை உழைப்பு கமிஷன் வகை தொழில்களுக்கு நல்லா இருக்கும். மார்ச் 14ஆம் தேதி வியாழக்கிழமை, இந்த முத நாள் புதன்கிழமை மாலை 6:24க்கு அஸ்வினி முடிஞ்சு பரணி தொடங்கிடுது. மார்ச் 14ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:55 மணி வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் இருக்கு. 12ஆம் வீட்டுல மேஷராசியில தான் பரணி நட்சத்திரம் இருக்கு. அதே நட்சத்திரத்துல தான் குரு பகவான் போயிட்டு இருக்காரு. அப்ப சந்திரனும் அதே நட்சத்திரத்துல போய் குரு சந்திரத்தின யோகத்தை ஏற்படுத்துறாங்க. சுக்கிரன் நமக்கு 10ஆம் வீட்டுல கும்பராசியில இருக்கிறதுனால வேலை விரிவாக்கம், தொழில் விரிவாக்கம், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. மூலதனம் போடுறது, அதுபோக வெளிநாட்டு வேலை தொடர்பு ஆதாயங்கள், இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. சிறப்பான நாளாக எடுத்துக்கலாம். வியாழக்கிழமை மாலை 4:50க்கு மேல கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. மறுநாள் வெள்ளிக்கிழமை மார்ச் 15 மாலை 4:08 வரைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு. கார்த்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் மீனராசியில லாபஸ்தானத்துல குருவோட நட்சத்திரத்துல வந்திருக்கிறதுனால நமக்கு எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். எதிர்பார்த்த பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு சர்டிபிகேட் வாங்கிறது அல்லது ஒரு மதிப்பு வாங்கிறது, ஒரு சிபாரிசு வாங்கிறது, இதுக்கெல்லாம் சிறப்பாகும். பெரிய மனிதர்கள் சந்திப்பு, அரசு வேலைகள், அரசியல் ஆதாயங்கள், இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். குரு நமக்கு குருவை போல சூரியன் செயல்படுகிறார் என்று பொருள். அந்த குருவும் சூரியனும் நமக்கு நல்ல நட்பு கிரகங்கள். வளர்ச்சிகள் நன்றாக. இப்ப சூரியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாபஸ்தானத்துல வந்த பிறகு, அதாவது மார்ச் 15ஆம் தேதி பங்குனி 1 தொடங்குறதுனால மாசி என்கின்ற கும்ப மாதத்திலிருந்து அப்படியே மீன மாதத்துக்கு சூரியன் மாறிடுவார். அப்ப நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்துடுறதுனால ஒரு ஒரு அங்கீகாரம், ஒரு மக்கள்கிட்ட மதிப்பு, செல்வாக்கு, நம்மளுடைய தனிப்பட்ட திறமைகள் பேசப்படுறது, இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. அப்ப தந்தை வழி, ஒரு சொந்த பந்தம் வழி எல்லாமே மதிப்பு கௌரவத்தை டெவலப் பண்ணிக்கும். இந்த வகையில இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.